காலையில் பெட்டை விட்டு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே என்னடா சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு எந்திரிக்கிறதே பெரும் வேலையாக இருக்குது. ஃபஸ்ட்டாக எடுத்து மாவை வெளியில் வச்சுப்புட்டு அதுக்கப்புறம் ரசம் வைக்கலான்னு பார்த்தேன். அப்புறம் எதுக்கு ரசம் வச்சு திருப்பி சட்னி வைக்க, பேசாமல் சாம்பாரே வச்சுட்டோம்னா தோசைக்கும் கரெக்டாக வந்துடும் அப்படின்னு இன்றைக்கி சாம்பார் தான் வச்சேன். நைட்டு கொழுந்தனோட பர்த்டே செலிப்ரேஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால் செல்வானிக்கு காலையில் நல்லா தூங்கிட்டேன். பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ ஆல்ரெடி சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்கு கீழே டேக் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஒரு பக்கம் இட்லி ஊற்றிட்டு மறுபக்கம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, அப்படியே தாளிச்சு விட்டாச்சு. நேற்றை விட இன்னைக்கு நல்லா இட்லி சாஃப்டாக இருந்தது. தேங்காய் சட்னி வச்சுருந்தேன் கூட, பட் நல்லா இல்லை. செல்வா சாப்பிடும்போது தேங்காய் சட்னி நெக்ஸ்ட் டைம் எப்படி வைக்கிறது அப்படின்னு ரெசிபி சொல்லிட்டு இருந்தா. சரி, நானும் எல்லாத்துக்கும் தலையாட்டிகிட்டு இருந்தேன். சாப்பிட்டதுமே மதியத்துக்கு சாப்பாடு வச்சாச்சு. ஏன்னா செல்வா திடீர்னு வண்டிக்கு போகிற மாதிரி இருந்தால் சாப்பாடு கட்டி கொடுக்கணும்ல அப்படின்னு. செல்வா மதியத்துக்கு வந்து எனக்கு முட்டை பொடி மாஸ் கேட்டானா, அப்படியே முட்டை பொடி மாஸ் செஞ்சு கொடுத்து சாப்பாடு கட்டி அனுப்பி விட்டாச்சால. இன்னைக்கு ஜோகிதா, அரசி, ஜெயஸ்ரீ, ஜாசா, சுப்புலட்சுமி, ஜெனிலா, ஜெபிஷா அவங்க எல்லாருக்குமே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.